ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SAP கன்சல்டன்ட் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் பண்ணி பார்க்க போகிறோம். SAPயோட EWM அப்படின்ற ஒரு மாடியூல், அதாவது எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முக்கியமான மாடியூல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி அப்கமிங்கில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு மாடியூலாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மறக்காம கடைசி வரை பாருங்கள். ஸோ நாம இப்போ SAPயோட EWM, அதாவது எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு மாடியூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இனி அப்கமிங் டேஸில் இந்த EWM அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் மாடியூல் ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க SAP சைடில். ஸோ டெஃபினட்டாக இந்த EWM மாடியூலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு மாடியூல் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மாடியூலில் என்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஓவர்வியூ நமக்கு கிடைச்சாதான் நம்மளால் வந்து அதோட கான்செப்ட்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த EWMல இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ், அதோட ஓவர்வியூ நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோவை. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் EWM அப்படின்னா எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட். முதல்ல உங்களுக்கு SAPல WM அப்படிங்கிற ஒரு மாடியூல் இருந்தது, அதாவது வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. பட் இப்போ EWM அப்படிங்கிற இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது எக்ஸ்டெண்டட் வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த EWM எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் இதோட ப்ராசஸ் உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இந்த EWM ப்ராசஸ் எப்போவுமே அதுவும் வேர்ஹவுஸ் தான். ஸோ ஒரு வேர்ஹவுஸில் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேர்ஹவுஸில் எந்தெந்த வேர்ஹவுஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற பிஸ்னஸில் காம்ப்ளிகேட்டடான ஒரு வேர்ஹவுஸ் ப்ராசஸ் இருக்கோ, அதாவது லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன், நிறைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலலாம் தெரியும் உங்களுக்கு, ஹை லெவல் அந்த வால்யூம்ஸ் நிறையா இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்ல, அந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டடான வேர்ஹவுஸ் ப்ராசஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அது வந்து இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை வந்துட்டு எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த விஷயங்கள் இந்த EWM யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸை ஆப்டிமைஸ் பண்ணி, ஓகேங்களா, ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த EWM வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இதில் இருக்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்துட்டு நம்ம சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால நாம் வந்து நம்மளோட கம்பெனியோட ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த வேர்ஹவுஸில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த EWMல நடக்கிற ஒரு மெயினான ப்ராசஸ். ஸோ பேசிக்காக இந்த சாஃப்ட்வேரில் நம்ம இந்த விஷயங்கள் இந்த பர்டிகுலர் மாடியூலில் நம்மளால் செய்ய முடியும். ஸோ மெயினாக இந்த மாடியூல் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்க பிஸ்னஸில் ஒரு காம்ப்ளெக்ஸான வேர்ஹவுஸ் ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியானது. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு பெரிய வால்யூம் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு வேர்ஹவுஸில் இந்த EWM மாடியூல் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் வந்துட்டு நிறைய கீ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது இந்த EWM மாடியூல் பொறுத்தவரை. அந்த கீ ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல போகிற ஒன்று. இது என்னென்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வென்ட்ரியோட ரியல் டைம் ஸ்டாக் லெவல்ஸை ட்ராக் பண்ணிக்கவோ, இல்லை அதோட லொக்கேஷன்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே இந்த EWMன்ற மாடியூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு எப்போவுமே ஸ்டாக் லெவல் வந்துட்டு உங்களுக்கு இன்வென்ட்ரியில் எவ்வளோ இருக்குது, அது அக்யூரேட்டாக என்ன லொக்கேஷன்ஸில் இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் வந்து நான் தான் சொன்ன மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இதுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றதுக்கு அதான் அர்த்தம். ஒரு பெரிய வேர்ஹவுஸ், அங்கே நிறைய விதமான டிரான்சாக்ஷன் நடக்குது, நிறைய விஷயங்கள் அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எது எங்கே இருக்குது, அதோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான், அது உங்களுக்கு ட்ராக்கபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ப்ராசஸை வந்து ஸ்மூத்தாக நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த EWM அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லொக்கேஷன்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான யூஸ். ஸோ அடுத்ததாக என்னென்னா வேர்ஹவுஸ் பிளானிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஸோ இங்கே இது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வேர்ஹவுஸில் எஃபிஷியண்ட்டாக பிளான் அண்ட் டிசைன் பண்ணி இதுக்கு இவ்வளோ தான் ஸ்டோரேஜு, இதுக்கு இவ்வளோ தான் லேபர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து வேர்ஹவுஸை ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஒரு லார்ஜ் வேர்ஹவுஸ் செட்டப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே இதுக்கு இவ்வளோ தான் ஸ்டோரேஜ் நான் அலாட் பண்ணுவேன் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு, இதுக்கு இவ்வளோ பேர் ரிசோர்ஸஸ் இருந்தால் போதும், ஸோ இவ்வளோ லேபர்ஸ் இருந்தால் போதும், இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ரன் பண்ணுறது மூலமாக எல்லா ப்ராசஸுமே ஸ்மூத்தாக நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேசிக்கான ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக
இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ பேசிக்காவே ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு போனீங்க அப்படின்னாலே இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இருக்கும். ஸோ இன்பவுண்டுங்கிறது உள்ள வர்றது, அவுட்பவுண்டுங்கிறது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போகிற விஷயங்கள். இது சிம்பிளாக ஒரு இது புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ லைக் எப்படி சொல்றதுன்னா, இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எம்எம்மோட வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கோம். ஸோ நீங்க எம்எம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூட்ஸ் ரெசிப்ட் அப்படின்றத பத்திலாம் சொல்லியிருப்போம். ஸோ அதாவது ஒரு மெட்டீரியல் வந்து உள்ள வருது. இப்போ ஒரு இன்பவுண்ட் ப்ராசஸ் அப்போ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு உள்ள வருது. அப்போ கூட்ஸ் ரெசிப்ட் பண்றப்ப, இல்ல இந்த மெட்டீரியல்ஸ வந்து குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்றோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி அவுட்பவுண்ட் ப்ராசஸ் லைக் இப்போ பிக்கிங் நடக்குது, பேக்கேஜிங் நடக்குது, ஷிப்பிங்லாம் பண்றோம்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் எடுத்துட்டு போற அந்த டிரான்ஸ்போர்ட் டீம் இருக்குல்ல, அந்த எடுத்துட்டு போறாங்கல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் டீம் கூட நம்ம கோஆர்டினேட் பண்ணி, அது மூலமா நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்மூத்தா நம்மனால ரன் பண்ண முடியும். இந்த மாதிரி இதுக்கு பேரு தான் இந்த ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு டெர்ம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்துட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் டீமோட சேர்ந்து ஸ்மூத்தா ரன் பண்றது மூலமா, உள்ள நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகாம ஸ்மூத்தா ரன் ஆகும். அப்படின்ற மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடபிள்யூஎம் மாடியூல்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ 4வதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஐடி அண்ட் ஆட்டோமேஷன் இன்டகிரேஷன். நிறைய பேர் இந்த ஆர்எஃப்ஐடி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்எஃப்ஐடி டேக்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அத ஸ்கேன் பண்ணோம்னா, அதில அதோட பொருளோட இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஆர்எஃப்ஐடிங்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லப்படுற ஒரு விஷயம். இந்த ஆர்எஃப்ஐடி யூஸ் பண்றது மூலமா, நமக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்ட ஈஸியா ட்ராக்கிங் அண்ட் விசிபிலிட்டிய நம்ம ஈஸியா இந்த ஆர்எஃப்ஐடி யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்பவே மெயினா இந்த ஆர்எஃப்ஐடி வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேர்ஹவுஸ்ல நெறைய கன்வேயர்ஸ் தெரியும். உங்களுக்கு அந்த ஏர்போர்ட்லலாம் நம்மளோட பேக் வரும்ல. ஸோ அந்த மாரி கன்வேயர் சிஸ்டம், ரோபோட்டிக்ஸ், ஏஜிவி வெஹிக்கிள்ஸ். ஏஜிவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். சில அந்த கார் மாதிரி இருக்கும். ரோபோட்டிக் கார் மாரி. அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து மூவ் பண்ணி வந்து குடுக்கும்ல. ஸோ அத நம்ம பார்த்துருப்போம். நெறைய இதில வந்துட்டு வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி, நம்மளோட வேர்ஹவுஸ் ப்ராசஸ வந்து நம்ம ஈஸியா ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஆட்டோமேஷனோட இன்டகிரேஷன் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதனால இந்த ஆர்எஃப்ஐடி, இந்த ஆட்டோமேஷன் இன்டகிரேஷன் ப்ராசஸ்லாம் நடக்கிறது மூலமா, இந்த வேர்ஹவுஸ்ல நடக்கிற ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்ம பக்காவா, எஃபிஷியன்ட்டா நம்மனால வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ அடுத்ததா வேவ் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இது. இது மெயினா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்பவுண்ட் டெலிவரி வந்து ஒரு ஒரு வேர்ஹவுஸ்ல ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு அவுட்பவுண்ட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெலிவரி ப்ராசஸ் இருக்குன்னா, இப்போ அந்த வேர்ஹவுஸ்ல இருக்க ஆர்டர்ஸ பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு இது இருக்கலாம். இப்போ வேர்ஹவுஸ்லேருந்து அவுட்பவுண்ட் டெலிவரி வருது. அது வந்து வரும்போது உங்களுக்கு ஒரு 1000 ப்ராடக்ட் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அததான் சொல்றேன். அந்த வேர்ஹவுஸ் ஆர்டர்ஸ பேஸ் பண்ணி, நமக்கு இருக்கிற அந்த வேர்ஹவுஸ் டாஸ்க் இருக்கும்ல. அது லைக் எப்படி சொல்றதுன்னா, பிக்கிங் அதாவது அவுட்பவுண்ட் டெலிவரியோட ஒர்க்ஸ். ஸோ பிக்கிங், பேக்கேஜிங், ஸ்டேஜிங், லோடிங் இந்த மாதிரியான ஒர்க்ஸ்லாம் வந்து நமக்கு இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். இத வந்து இந்த டாஸ்க் எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்றோம். ஸோ அந்த குரூப்பிங் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு இந்த டாஸ்க்க ஃபுல்லா வந்து நம்ம குரூப் பண்றோம் வேர்ஹவுஸ்ல. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் சொன்னேன். ஒரு 1000 ப்ராடக்ட் இருக்கு. இதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம்ல வந்து 1000 ப்ராடக்ட் வந்து அவுட்பவுண்ட் போகும். அதே மாரி இன்னொரு 1000 ப்ராடக்ட் இன்னொரு டைம் போகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிறத நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர பேஸ் பண்ணியோ, இல்ல அந்த மெட்டீரியல பேஸ் பண்ணியோ, நம்ம குரூப்பா வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். இந்த குரூப்பா ஃபார்ம் பண்ணி அத வந்து அவுட்பவுண்ட் பண்றது மூலமா, நமக்கு வந்து இந்த ரொம்ப ஒரு மாரி காம்ப்ளிகேட்டடான அந்த அவுட்பவுண்ட் டெலிவரி ப்ராசஸ வந்து நம்மனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அத தான் வந்து இந்த வேவ் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம பண்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம வேவ் மேனேஜ்மென்ட் பத்தி பின்னாடி வர டாபிக்ஸ்ல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து வேவ் மேனேஜ்மென்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சிம்பிளா ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் வித் எஸ்ஏபி, இஆர்பி அண்ட் அதர் சிஸ்டம்ஸ். ஸோ பேசிக்காவே இன்னைக்கு வந்துட்டு நமக்கு இந்த மாடியூல்ஸ் எல்லாமே ஒரு இஆர்பி சாஃப்ட்வேரோட இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அது அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் லைக் நான் எஸ்ஏபி சாஃப்ட்வேர்ஸாக இருந்தாலுமே அதில் வந்து நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடபிள்யூஎம்ல வந்துட்டு அதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இஆர்பி கூட இன்டகிரேட் பண்ண முடியும். அதே மாதிரி எஸ்4 ஹானாவாக இருக்கலாம். அதே மாதிரி நான் எஸ்ஏபி சிஸ்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்து கூடயும் வந்துட்டு நம்மளோட இந்த இடபிள்யூஎம் மாடியூல் மூலமா நம்மளோட ப்ராசஸை ஈஸியா கனெக்ட் பண்ணி, நம்மனால வந்துட்டு எண்ட் டூ எண்ட் ப்ராசஸை வந்துட்டு நம்மனால வந்து ஈஸியா செஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த இடபிள்யூஎம் மாடியூல் வந்துட்டு ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபையிங் பண்ற ஒரு மாடியூலா இருக்கும். ஸோ அடுத்ததா 7வதா பார்க்குற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் அப்படின்றது. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே இது ஒரு
எஸ்ஏபியோட எந்த மாடியூலாக இருக்கட்டும், ஸோ இதே மாதிரி இந்த இடபிள்யூஎம் மாடியூலாக இருக்கட்டும், ஸோ ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு அங்கே ஒரு வேர்ஹவுஸில் நடக்கிற விஷயத்த நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கும், நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரியான ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஆக்சுவலாக அந்த வேர்ஹவுஸில் என்ன இருக்குது, அங்கே ஸ்டாக் என்ன இருக்குது, அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளால் இந்த ரிப்போர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நம்மளோட டேட்டா என்ன, அங்கே அட் ப்ரெசென்ட் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ரியல் டைமாக நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும் இந்த ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இடபிள்யூஎம்மில் இருக்கிற ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் பேசிக்காக நான் வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்காம. ஸோ பேசிக்காக என்ன இருக்குது இடபிள்யூஎம்மில் அப்படிங்கிற டாபிக்ஸை வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் தான் நான் வந்து இதில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய இந்த இடபிள்யூஎம் பற்றிலாம் வந்து நம்ம டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சிஸ்டமில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ கான்செப்ட்ஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தமிழ் எஸ்ஏபி கன்சல்டன்ட் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.